தேயிலை தோட்டப்பாட்டு இயல் 7 12ஆம் வகுப்புக்கான ஒரு பாடல். முகமது ராவுத்தர் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால, 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னும் போது ஆங்கிலேயர்கள் கிட்ட நம்ம சிறைப்பட்டு இருந்த காலம். வெள்ளையருடைய வஞ்சத்தினால் ஆங்கிலேயருடைய குடியேற்ற நாடுகள் இல்ல, தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாக, தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக, கூலிக்கு செல்லக்கூடிய நபர்களாக நமது தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. கடல் கடந்து வேலை செய்திருக்கிறாங்க. அங்கே அவர்கள் அடைந்த துன்பங்கள், துயரங்கள் அவர்களை விம்மி விம்மி அழ வைத்தது. வெகு ஜனங்களிடையே கும்மி பாடல்களாய் வந்த இந்த தேயிலை தோட்ட பாட்டு போன்ற சிறு நூல்கள் இத்துயரத்தை பதிவு செய்து தந்திருக்கிறாரு முகமது ராவுத்தர். கும்மி அப்படின்னும் போது மகளிர் ஒன்றாய் சேர்ந்து குழுமி கை கொட்டி விளையாடும் பொழுது பாடுவதுதான் இந்த கும்மி. கும்மி பாடல் வெண்பா இனத்தை சார்ந்தது. வெண்பா மட்டுமே அமைந்த 7 சீர் கழி நெடிலடி ஓர் எதுகை கொண்டு அமைவதாக இந்த பாடலானது அமைஞ்சிருக்கும். ஈற்று சீர் பெரும்பாலும் விலங்காய்ச்சீர் வரும். இயற்கும்மி, ஒயிர்கும்மி, ஓரடி கும்மி என்பன கும்மியினுடைய வகைகள். முகமது ராவுத்தர் இயற்றிய பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்ட பாட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடல்கள் சில நமக்கு பாடலாய் அமைந்துள்ளது. இந்த பாடலுக்கு நம்ம போவதற்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினால, வெள்ளையருடைய வஞ்சன எண்ணத்தினால, ஆங்கிலேயருடைய குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் எந்த அளவுக்கு கடல் கடந்து சென்று போய் அந்த தேயிலை தோட்டத்திலையும் கரும்பு தோட்டத்திலையும் பணி செய்திருக்கிறாங்க. அவைகளை பற்றி அவங்களுக்கு தேவையான ஆட்கள் முதல்ல எப்படி கிடைச்சாங்க, நம்முடைய கைத்தொழில்களை அவர்கள் எப்படி அழித்தார்கள், நம்ம ஒரு விளம்பர நோட்டீஸ் ஒட்டி கண்காணிகள் மூலமாக எப்படி ஆள் எடுத்தாங்க, ஆள் எடுத்து எப்படி நமக்கு வேலை தந்தாங்க, வேலை தந்து அந்த இடத்துல கடன் தந்தாங்க. 100 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கடன் எழுதுவாங்க, 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கடன் எழுதுவாங்க. கடனை கடைசி அவங்க வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும் அவர்களுடைய கடனை அடைக்க முடியாத அளவுக்கு தவறான கணக்குகளை எழுதி அவர்களை என்ன பண்ணுவாங்க, கப்பல்ல ஏற்றி கொண்டு வேறொரு தேசத்துக்கு கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அந்த இடத்துல பணி செய்ய விடுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஆயுள் முழுவதும் பணி செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இலங்கையில போயிட்டு பணி செய்திருக்கிறாங்க, அந்தமான் தீவுகள்ல போய் பணி செய்திருக்கிறாங்க, பர்மா தீவுகள்ல போய் பணி செய்திருக்கிறாங்க. அவைகளை குறித்து ஒரு பாடல் தான் இங்க தேயிலை தோட்ட பாடலாக 12ஆம் வகுப்புக்கு இயல் 7ல வந்திருக்கிறது. ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிக்கொண்டு சாலச் சிறப்புடனே திகழ்ந்திருந்தது. பழமையான இந்திய தேசத்துல பலவிதமான கைத்தொழில்கள் மிகுந்த சிறப்புடன் உயர்வாய் நடந்து கொண்டிருந்தது. நாகரிகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடி அருஞ்சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் மலிந்த திருநாடாக நமது இந்திய நாடு இருந்தது. பண்பாட்டிலும் ஆட்சித்திறத்திலும் உலக நாடுகள் போற்றும்படி மணிமகுடம் போல செல்வ செழிப்புடன் சிறந்து விளங்கிய சிறப்புமிக்க நாடாக நம் பாரத நாடு அவர்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இத்தகைய சீரும் சிறப்பும் கொண்ட நமது இந்திய தேசத்துல அந்நியர்கள் நடு மத்தியில் வந்து குடி புகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் கைத்தொழில்கள் யாவையும் கொஞ்சம் கொஞ்சமாய் காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ளையிட்டு கொண்டு நம்மை அற்ப பிராணி போர் செய்ததினால் அப்படின்ற 2 பத்தி பாடல். இவ்வளவு சிறப்பு மிக்க நமது இந்திய தேசத்துல இடையர்கள், அந்நியர்கள் வணிகம் செய்ய வந்தவங்க, வணிகம் செய்வதாய் கூறிக்கொண்டு வந்தவங்க, நமக்கு வருவாய் கொடுத்து வரும் நம்மை காத்து வந்த அவர்கள்
கைத்தொழில்கள் அனைத்தையும் சிறிது சிறிதாக காலம் பார்த்து காத்திருந்து கொள்ளையிட்டு கொண்டாங்க. நம்மை இழிவான விலங்கினத்தை போல் நடத்த தொடங்கினாங்க. உண்டு பிறந்து வளர்ந்த இடங்களில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினோம் அப்படின்றாரு. அதாவது நாம பிறந்து வளர்ந்த இடத்துல பெருமையோடு வேலை செய்த காலம் போய் மனைவி குழந்தைகளோடு துன்பத்தினால் பேயையும் நாயையும் விட கீழாக நம்மை நடத்தினாங்க. வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டீஸ் ஒட்டி நம்மை ஆடை கரும்பு போல ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே 1க்கு 10 100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டாய் கணக்கு எழுதியவர் சாகும் வரைக்கு தலைச்சுமையாய் அந்த பற்றுவரவு குறிப்பேட்டில் எழுதி வச்சுட்டாங்க. வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி நயமாகவே துண்டறிக்கை, அதாவது விளம்பர சீட்டுகளை ஒட்டி நம்மை வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஆடைக்கரும்பு போல ஆசை காட்டி குரங்காட்டிகளை போல அந்த வெள்ளை மேற்பார்வையாளர்கள் அழைச்சாங்க. 1க்கு 10 100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கு எழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய் ஆனது அந்த கணக்கு. கூலி வேலை செய்த மக்களுடைய குறிப்பு பேரட்டில் 1க்கு 10 100க்கு 1000 முரட்டுத்தனமாய் கணக்கு எழுதி வச்சாங்க. இதனால் அந்த கணக்கு அவர்களுடைய தலையின் மீது விடிந்தது. சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய் ஆனது. பற்று வரவு குறிப்பேட்டினீர் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கறை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களை தேயிலை தோட்டத்தில் சேர்த்திடுவர். வரவேண்டிய பாக்கிக்காக கணக்கு தப்பா எழுதிட்டு கணக்கு அதிகமா இருக்கிற மாதிரி காட்டி உன் ஆயுசு முழுக்க நீ வேலை செஞ்சாலும் இந்த இடத்துல உன்னுடைய கணக்கை நீ தீர்க்க முடியாது, அதனால கப்பல்ல ஏறு அப்படின்னு லங்கை தீவுக்கும் அந்தமான் தீவுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரவேண்டிய பாக்கிக்காக அவர்களை கப்பலில் ஏற்றி இலங்கை அந்தமான் போன்ற தீவுகளில் வெள்ளையர்கள் தங்களுடைய தேயிலை தோட்டத்தில் சொற்ப கூலிக்கு வேலைக்கு சேர்த்தாங்க. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. நாங்கள், அதாவது அந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனவங்க உண்ண உணவுக்கும் பிற தேவைக்கும் பிற தேவையான செலவுகளுக்கும் பணம் பத்தாம துன்பமுற்று மனைவி மக்களோடு மண்ணுளி பாம்பு போல வாழ்ந்து வருவதை நீங்கள் காணவில்லையா? ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சகோதரிகளின் மேல் இந்த பூத்தையை இல்லா கங்காணிகள் செய்யும் பொய்யரை கொண்டு மயங்காதீர். ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகள் கூறும் பொய்யான உரையை கண்டு மயங்காதீர்கள். இப்படி சென்று அந்த தேயிலை தோட்டத்தில் இந்திய துயரம் படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரிகம் ஒன்றேனும் இல்லா குறையெனவே இன்றேனும் கண்டுங்கள். பிள்ளைகளை எல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்குவீரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேயிலை தோட்டத்துக்கு சென்று இப்படி இந்தியர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் என்னன்னா கல்வி அறிவு இல்லாதது, நாகரிகம் இல்லாமல் இருந்த குறைதான். இதனை கண்ட பிறகாவது
உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றம் தரும் கல்வியை தந்து குறைவின்றி ஒற்றுமையாய் வாழ ஊரில் வழி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த தோட்டத்தில் இருப்பவர்கள் படும் துயரம், அவர்கள் வடித்த அந்த கண்ணீர் இந்த பாடல்ல நமக்கு வெளிப்படுத்துறாங்க. இப்பவும் நமது இந்திய திருநாடு அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறது. பல அந்நிய நாடுகளுடைய நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் வேலை செய்பவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. மசோதாக்கள் நம்மளுடைய மேலவையிலும் கீழவையிலும் நிறைவேறி இருக்குது. 300 பேருக்கு குறைவான நிறுவனங்கள்ல பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஊழியரை எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த காரணத்தையும் கூறாமல் அவர்களை வெளியேற்றலாம். இதெல்லாம் நல்ல மசோதாக்களா? இதெல்லாம் தொழிலாளர் விரோத மசோதாக்கள் இந்த நாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நமக்கான அரசாங்கத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. நமக்காக பணி செய்வார்கள் என்று நாம் நினைச்சு தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் யாரும் நமக்கானவர்கள் இல்லை என்பதை அவர்கள் அறிவுறுத்துறாங்க, அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. நமது உரிமைகள் மீது, நமது உடைமைகள் மீது, நமது உணவின் மீது ஆதிக்கம் செலுத்தும்படியாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமானது வந்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் நமக்கானவர்கள் அல்ல. இவர்களால் தான் நாம் ஆங்கிலேயர்களால் சிறைப்பட்டோம். இந்த ஆரியர்களுடைய வருகையின் பிறகுதான் நாம் இத்தனை இன்னல்களையும் அனுபவித்தோம். ஆரியர்கள் அவர்களிடத்தில் அடிமைப்பட்டு நம்மளை காட்டி கொடுத்து நமது வறுமையை அவர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தாங்க. அவர்கள் அந்நியர்களோடு ஒன்றிணைந்து கொண்டாங்க. அவர்கள் ஆலயத்தில் பணிபுரிவது போல காட்டிக்கொண்டு நம்மை, நமது கல்வியை, நமது நாகரிகத்தை அழித்தவர்கள் ஆரியர்கள். அந்த ஆரியர்களுடைய வரவுக்கு பின்புதான் நமது தமிழர்கள், நமது இந்தியர்கள் அவரவர்களுடைய உரிமையை இழந்திருக்கிறாங்க. அம்பேத்கர் அவருடைய அந்த உரிமையை மீட்டெடுக்க பெரும் போராட்டங்களை செய்திருக்கிறாரு. அந்த போராட்டத்தினுடைய வெற்றி, அவர் பட்டம் பெற்றாரு. பல போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேய அரசுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பல போராட்டங்களை நடத்தி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெற்று தந்திருக்கிறாரு. சட்டமேதையாக இந்த இந்திய தேசத்துல அவர் கிடைத்தது நமக்கு பெரும் பேரு. அவருக்கு சில சிறுமைகள் செய்து, பெரியாருக்கு சில சிறுமைகள் செய்து பலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்றைய தேசத்துல. அதையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொண்டு, பெரியாரும் அம்பேத்கரும் இல்லை என்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய நீதிகள் எதுவுமே நமக்கு கிடைச்சிருந்திருக்காது. ஏனென்றால் அந்த உயர் பதவியில் இருந்தவர்கள் அனைவருமே உயர் வகுப்பினை சேர்ந்தவர்களாக இருந்த காலகட்டம் அது. ஆடு மாடு கூட நீர்நிலைகளில் தண்ணீர் அருந்தக்கூடும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை மறுக்கப்பட்ட அந்த காலம், கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலம், ஆரியர் ஓங்கி இருந்த காலம், ஆங்கிலேயர்களுடைய காலம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு, இந்த காலத்திலும் அப்போ அதை போன்றவே ஒரு நிகழ்வு நம் கண் முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது முன்னாடி அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொண்டு இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்றதுதான் இந்த கல்வியின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பனை, நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். EGS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.